பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு மிளகா சட்னி அரைக்கிறேன். இந்த மிளகா சட்னி வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடாக இட்லிக்கு இந்த மிளகா சட்னி அரைச்சிட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் சேராமல் ஒரே வாந்தியில் இருக்குது, வாய்க்கு நல்லா இல்லை, ஃபீவர் வந்து வாய் நல்லா இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மிளகா சட்னி ப்ளஸ் ஒரு சூடாக ஒரு இட்லி சூப்பராக இருக்கும். அடுத்து சூடு சாதத்துலேயும் இதை இந்த சட்னி போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் காரமாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு 2 பல் பூண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு. இதுக்கு இவ்வளோ தான் தேவை. பட் ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்றது, 2 இட்லி சாப்பிட்றது, 5 இட்லி கண்டிப்பாக இறங்கிடும். பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியான ஒரு சட்னி இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய இந்த மிளகா சட்னி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது தாளிக்கக்கூடாது. இது நம்மளுக்கு வேணுன்ற அளவு சட்னி ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிக்கிட்டு சாப்பிட்டோம்னாக்கா அந்த நல்லெண்ணெய் அந்த காரத்தை எடுத்துடும். வாய்க்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியானது. சாப்பிட முடியல, ஃபீவரு, அதனால் வாய்க்கு நல்லா இல்லைன்றவங்க எல்லோரும் இதை நல்லாவே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.